வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணாமலையா இல்லை அண்ணாமலைக்கு எதிராக செந்தில் பாலாஜியாங்கிற அளவுக்கு இன்றைக்கி அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது. கூடிய விரைவில் இந்த செய்தி பொது ஊடகத்தில் வரும்னு நினைக்கிறோம். வந்த செய்தி திமுக தலைமைக்கு செந்தில் பாலாஜி ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அண்ணாமலை தனக்கான தொகுதியை தேர்ந்தெடுத்து விட்டார், வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் தோக்கடிக்கணும் அப்படின்னு திமுக தலைமை நினைச்சாலும் அதை விட ஒருபடி மேலே போய் செந்தில் பாலாஜி அந்த அசைன்மெண்ட்டை ஏன்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காராம். இன்னும் குறிப்பாக சொன்னால் களை கட்டிடுச்சுன்னே சொல்லலாம். இதில் பாதிக்கப்பட்டது வானதியா, சிங்காநல்லூருக்கு போக போவது யார், கோவை தெற்கில் நிற்க போவது யார்? ஏற்கனவே அரவக்குறிச்சியில் இளங்கோ அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 20,000 வாக்கில் தோத்தார் நம்ம அண்ணாமலை. ஏற்கனவே கரூரில் பார்த்தீங்கன்னா 1,06,000 ஓட்டு வாங்கினார் செந்தில் பாலாஜி. பின்னாடி வந்த எம்ஆர்கே விஜயபாஸ்கர் 90,000 ஓட்டு வாங்கினார். ஜோதிமணி இந்த தடவை எம்பியாக நிற்கும் போது அவர்கள் அரவக்குறிச்சிலே ஆகட்டும் மற்ற இடத்துலையாகட்டும் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கிறதெல்லாம் விலாபரியாக பார்த்தாவே தெரியும். திமுகவை அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது. அதிமுக கூட்டணி இல்லைன்னா தொகுதியை மறந்துட வேண்டியதாங்கிறது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போவே தொகுதியை தயார் பண்ணும் அண்ணாமலை ஏன் தயார் பண்ணுறாரு? அண்ணாமலையுடைய விழுதுகள் அங்கே போய் இறங்கி இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அண்ணனின் புகழை ஓங்க வைப்ப ஏன்னா அடுத்த ஜனாதிபதியாக போகிறாருன்னு நம்ம அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் போஸ்டர்லாம் ஒட்டும் போது அடுத்து என்ன நடக்குது? இன்னும் குறிப்பாக சொன்னால் செந்தில் பாலாஜி பம்புக்கு வராரா? ஏன்னா இவ்வளோ தூரம் இடி வச்செல்லாம் அவரை ஒரு வழி பண்ணி நம்ம அண்ணாமலையை அவுட் ஆக்கி இன்னமும் அண்ணாமலை அதிகாரம் தான் சென்ட்ரலில். அப்போ தேவையில்லாமல் எல்லா அமைச்சரும் அமைதியாக இருக்கும்போது நான் அவரை தோக்கடிக்கிறேன்னு செந்தில் பாலாஜி வர்றது கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தெரியாமலாம் இருக்காது. அப்போ அண்ணாமலை செந்தில் பாலாஜி மோதல் மீண்டும் முற்றி விட்டதா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக அண்ணாமலையா செந்தில் பாலாஜியா அப்படின்னு நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாதான் இருக்கட்டுங்க, பட் அண்ணாமலை கட்சி சரியில்லைங்க, அவர் பேசுகிற வார்த்தையும் சரியில்லை. திடீர்னு ஜெயலலிதாமா ஊழல்வாதினார், இன்றைக்கி ஜெயலலிதாமா நிறையா திட்டங்களை கொண்டு வந்தாருங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை வரக்கூடிய தேர்தலில், ஏன்னா அவர் தான் முதல்வர் வேட்பாளர். நீங்கள் ரொம்ப சீரியஸாக கேட்க மாட்டீங்க, ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னோன்னே கூடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை தான் முதல்வர் வேட்பாளர். அந்த முதல்வர் வேட்பாளரான அண்ணாமலை ஜெயிக்க வைக்க வேண்டியது டெல்லியோடைய கடமை. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவு அவருக்கு இருக்குன்னு அவருடைய விழுதுகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் படிக்க போயிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா தெரியும், 2-3 நாளாக பயங்கர ப்ரெஸ் மீட் கொடுத்து ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கார். இதில் தேவையில்லாமல் இப்போ அவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ கோவை தெற்கு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சர்வே பண்ணியிருக்காங்களாம். அதில் கோவை தெற்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் கடைலாம் வச்சுருக்கவங்க இருக்காங்க, வட மாநிலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. போன தடவை வானதி சீனிவாசன் ஜெயிச்ச தொகுதி, அதனால் அந்த தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. வானதி சீனிவாசனை சிங்காநல்லூர் அனுப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்குதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன தடவை அரவக்குறிச்சியில் வாங்கின மார்ஜின் தெரியும். இப்போ இந்த தடவை கோயம்புத்தூரில் நம்ம அண்ணாமலை வாங்கினது எவ்வளோ ஓட்டு அப்படிங்கிறது தெரியும். பெரிய அளவுக்கு ஜெயிப்பாருன்னு நினச்சிட்டு இருந்து பெரிய அளவுக்கு அவுட் ஆகிட்டார். அப்போ அண்ணாமலை இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொங்கு பகுதியில் தான் இனிமேல் சுற்றுப்பயணம். ஆனால் கோவை தெற்கா சிங்காநல்லூரா எதுவும் தெரியலிங்க. அவர் ஏதோ ஒரு ஐடியாவில் இருக்கார். ஆனால் அவனுக்கு அவங்க ஆட்கள் கோவை முழுக்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தொகுதின்னு ஒரு 2-3 நாள் தெரியும். இப்போதைக்கு எல்லாருக்கும் சொல்கிறது கோவை தெற்கு. சரி, கோவை தெற்கு சொன்ன உடனே செந்தில் பாலாஜி அவரை எழுத்து நிற்பார், கண்டிப்பாக அண்ணாமலையை தோக்கடிக்க போகிறாருன்னு ஒரு ஆதரவாளர்கள் சொல்லுவாங்க. எங்கே நின்னாலும் தோக்கடிப்பாருங்கன்னு. விசாரித்த வரைக்கும் அப்படிலாம் இல்லைங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப சேஃப்னா அது கரூர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் என்ன யோசிக்கிறாரு? ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கும் ஜோதிமணி அவர்களுக்கும் விரோதங்கிறது ஊரறிஞ்ச விஷயமா போச்சு. போன தடவை கோவையில் திமுக எவ்வளோ வாக்கு வாங்குச்சு, கணபதி ராஜ்குமார் எவ்வளோ வாக்கு வாங்கினார், எந்த ஏரியாவில் அண்ணாமலை நின்னா அந்த ஏரியாவில் யாரை போடலாம். ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பவர்கள் கவுண்டர் ஓட்டு இல்லை, நாயுடு ஓட்டு தான். போன தடவை நாயுடுக்களினுடைய அமோக ஆதரவு ஐயா அண்ணாமலை கிடைச்சது. அண்ணாமலைக்கு கிடைச்சும் தோத்தார். இந்த தடவை நாயுடு வாக்குகளை பெறுவதற்கு செந்தில் பாலாஜி ஏகப்பட்ட ஸ்கெட்சு போட்டார், முந்தி விட்டாருங்கிறாங்க. ஆனால் முதலில் முந்திய செந்தில் பாலாஜினே சொல்லலாம். அதனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்த செந்தில் பாலாஜி தயாராகிட்டார். அதாவது நம்ம அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிற மாதிரி எத்தனை தடவை தான் இடியை வச்சு உள்ளே போடுவீங்க? சரிங்க, 13ஆம் தேதி இருக்குது. ஏன்னா 13ஆம் தேதிலாம் ஒன்றும் ஆகாதுங்க, அதெல்லாம் அண்ணனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவருக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு பதவி இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எது இருந்தாலும் இல்லாட்டினாலும். இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு அமைச்சராக நீடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக ஒரு பவர் குறைஞ்சி போயிருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் அந்த ஏரியாவில் மாசுன்னு வச்சுக்காங்க. திமுக தலைமை ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க அவரை.
ஒரு திமுக தலைமை ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா, இவர் நம்ம சேகர்பாபு சேகர்பாபு சின்ன டிபார்ட்மெண்ட்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னையில் அவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவர் நிறைய பேருக்கு டஃப் கொடுக்குறாரு. ஏன்னா முதல்வர் குடும்பத்தில் அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கார். அவரை விட நெருக்கமாக செந்தில் பாலாஜி. ஏன்னா செந்தில் பாலாஜி 2 பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவார். சின்னவர் பெரியவர் 2 பேருமே. அப்போ செந்தில் பாலாஜியுடைய அடுத்தது என்ன? எப்பயுமே செந்தில் பாலாஜி தெரியும், மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டுப்பாங்கள்ல, அவங்க ஆட்களும் கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவில் ஓட்டு கம்மியாக போச்சு, எந்த கம்யூனிட்டி இருக்குது, அந்த தொகுதி தெரிஞ்சதுன்னா அங்கே யாரை இழுக்கலாம். கோயம்புத்தூருக்குள்ளே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதான் சொல்லிட்டாங்க, அண்ணாமலை ஆட்கள் எங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அங்கேயே நமக்கு ஆளுங்களை போட்டு இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு செந்தில் பாலாஜி சொல்லிட்டானோ. நானே ஒரு வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறேன். எப்படி வந்து கணபதி ராஜ்குமார் ஜெயிக்க வச்சாரோ, எப்படி வந்து நம்ம ஜோதிமணியை ஜெயிக்க வச்சோமோ, அதே மாதிரி இந்த தடவை அவர் எந்த தொகுதியில்னாலும் கொங்குல அடிக்கிறோம் அப்படின்ட்டு. கொங்கு இல்லாமல் வேறு பகுதி அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், ஏங்க கொங்குலேயே நீ ஜெயிக்க முடியல, வேறு பகுதியா? இல்லை, கொங்குல தான் நிற்பார் அவர். ஏன்னா ஏன்னா மாற்றத்தை கொண்டு வரும் அண்ணாமலை. ஆனால் என்ன சிக்கல்னா, மாற்றத்தை கொண்டு வரும் அண்ணாமலை ரைட்டு, பட் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவங்க கூட பிஎம்கே இருக்குமா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு நம்ம போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு முடிவு பண்ணிக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சேஃப் அது அதிமுக தான். ஒருவேளை பிஜேபி இப்போ இருக்கக்கூடிய அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக நின்றுச்சுன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, சொல்லவே வேணாம் சார், ஃபஸ்ட்டு திமுகவா அதிமுகவா 2 பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க. அண்ணாமலை 3வது இடம் தான். அப்போ அந்த மாதிரி அதாவது தேவையில்லாமல் எடப்பாடியை பகைத்து கொண்டதனால் இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். ஒழுங்காக ஒரு கூட்டணி வச்சுருந்தா ஒரு 4-5 தொகுதியாக ஜெயிச்சிருக்கலாம். கொங்கு மண்டலத்தில் அதிமுக பிஜேபினா இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கூட்டணி தான். ஊரில் அப்படி தான் சொல்கிறாங்க, நல்லா ஸ்ட்ராங்கான கூட்டணிங்க. நம்ம ஊரில் ஒருத்தர் பேசும்போது கூட, நீங்கள் திமுக எல்லாம் இருக்கட்டுங்க, திராவிட மாடல் எல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கி அதிமுக பலவி. ஆனால் போன தடவை பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி 2 கூட்டணி வச்சதுனால தான் வானதி ஜெயிக்க முடியுது, வேலுமணி ஜெயிக்க முடியுது. கொங்கு மண்டலத்தில் இத்தனை எம்எல்ஏக்கள் போனது எப்படி இருந்தது? மதவாத பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னாங்க. ஆனால் ரொம்ப கிளவராக சட்டமன்ற தேர்தலை போகிற வரைக்கும் இல்லை எடப்பாடி முதல்வராக்கக்கூடிய தேர்தல், அதனால் வேறு மாதிரி போயிடுச்சு அது கணக்கு. அதனால் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணினாங்க. நம்ம சொன்னோம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, எடப்பாடி பழனிசாமி பரவாயில்ல பணம் தோத்தாலும் பரவாயில்ல, பிஜேபி வேணான்ட்டார். இப்போ திமுகவுக்கு தெரியல, உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திமுக உளவுத்துறை. அதிமுக எடப்பாடிகிட்ட தான் இருக்கணும், இந்த கட்சி ஒன்றுபற்றக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு ஆளுங்கட்சி பண்ண வேண்டிய வேலைன்னா எல்லா ஆளுங்கட்சியும் இது பண்ணாதான் அது ஆளுங்கட்சி. தன்னுடைய பலம் அடுத்தவனுடைய பலவீனத்தை இன்னும் உடைச்சி விடுறது. கடந்த காலங்களில் கலைஞர் என்ன பண்ணார், நல்லா எனக்கெல்லாம் ஞாபகம், கலைஞர் அவர்கள் பண்ணது கடைசி நேரத்தில் நமக்கு ஞாபகம், ஜெயலலிதா அம்மா சரத்குமார் வந்து திமுகவுக்கு போடுற மாதிரி இருந்தது. நைட்டோட நைட்டாக அவரை வந்து இந்த ஏடிஎம்கே கூட்டணி கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம், அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க, சமத்துவ மக்கள் கட்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி நல்லா முடிவு பண்ணிட்டாங்க ஜெயலலிதா அம்மா. நம்ம ஜெயிக்கணும்னா திமுகவுடைய நம்மளுடைய எதிர்ப்போட்டுகள் புரியணும். இப்போ என்ன பண்ணுறது, மக்கள் நல கூட்டணி. அப்போ பெருசாக வைகோ தானே ரொம்ப முயற்சி பண்ணார். இன்றைக்கி அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களே, வைகோ யார் சொல்லி பண்ணார், ஏன் பண்ணார், வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்ட்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி. தலைவர் கலைஞர் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்ததுனாரு, முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் நல கூட்டணி போட்டார், அந்த அம்மா ஈஸியாக ஜெயித்தாங்க. அதே ஃபார்முலா நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான். 5 பிரிவாக நின்னா இன்றைக்கி திமுக தான், அதில் மாற்றுக்கார். திமுக அந்த ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளே சொல்கிறோம்ல, விஜய் வேணாங்க களத்துக்கே வர மாட்டுறாரு. ஏன்னா இன்றைக்கி சரியோ தவிர களத்தில் அவர் வந்திருக்கணும். இப்போ அவங்க சொல்கிற தரப்பு கூட்டம் திரண்டுறாங்க. இன்னொரு தரப்பு நம்ம அதையும் யோசிக்கிறோம், ஆமாங்க கூட்டம் திரளுங்க. ஆனால் என்னென்னா இந்த நிவாரணப் பொருட்கள் இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களை விட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாங்கிறது தான் நம்மளோட எண்ணம். நீங்கள் வந்தால் இவ்வளோ பிரச்சனைங்கிறீங்க. இப்போ நான் மக்கள்லாம் கேட்குறாங்க, நாளைக்கு ஓட்டு கேட்கும்போது வரமாட்டீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஓட்டு கேட்க வருவார், அப்போ இருந்தது வேறு, இப்போ இருக்குது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவர் போனால் கொஞ்சம் க்ரௌடு ஆகி அது தேவையில்லாமல், ஏன்னா இவர் வந்ததுனால க்ரௌடு கீழே விழுந்துட்டாங்க, வலிக்கு விழுந்துட்டாங்க, ஏன்னா தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா அது தேவையில்லாமல் விவாதங்கள் ஆயிரம் கூட நினச்சிருக்கலாம். மற்றபடி விஜய் போகிற போக்கை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நல்லா தான் வந்தார், இப்போ அமைதியாக இருக்கார், அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. அப்படி இருந்தாலும் 5 பிரிவாக நின்றால் இன்றைக்கி திமுக தான் உச்சம் தொடும் தான். அப்படிங்கப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அடுத்து என்ன பண்ண போகிறார், திண்டாட்டத்தில் அண்ணாமலையான்னு தெரியல. செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கான மோதல் தொடங்கி விட்டது. ஏன்னா எப்படி உங்களை ஈடி வச்சு உள்ளே அனுப்பியிருக்காங்க, அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜி எப்படி சும்மா விட்டுருவார். அதனால் இது ஒரு பெரிய ஒரு டஃப் வார் தான் நினைக்கிறோம். ஆனால் ஈஸியாக சொல்லிடலாம், டஃப் வார்லாம் இல்லைங்க. அண்ணாமலை நின்னாருன்னா எந்த 5 கட்சியாக நின்றுதுன்னா திமுக யார் நிறுத்தினாலும் ஜெயிக்க போகிறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம், கடைசி 5வது இடத்துக்கு வந்துட போகிறாரு. அது ஒரு பெரிய குரல் ஓடிட்டு இருக்குது. சொல்ல முடியாதுங்க, 5 பிரிவாக நின்று கடைசியாக வந்துட போகிறாரு.
அப்புறம் பிஜேபிக்கு எவ்வளோதான ஆளுன்னு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ஜி.கே. வாசனுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, ஏசி சண்முகத்துக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, ஜான் பாண்டியனுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, தேவானந்தா இவங்க கூட்டணியில் இருந்தார், அவர் தூக்கி ஜெயிலில் போட்டிங்க, அவருக்கு ஒரு ஓட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க சொல்கிறோம். அதனால் களை கட்டி விட்டதுனே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.